ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு 4 மணி போல் இருந்து எடுக்கிறோங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஈரோட்லேயே எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட்டு நடக்கலை. அதனால் வந்துட்டு சரி இங்கேயே எடுத்துக்கலாம், கடைசி டைமில் போயிட்டு எல்லாமே ஒன்றா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறது. ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு, எப்படி இருப்பான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் கூட ஒழுங்காக உட்கார மாட்டான்னு சொல்லி நினச்சேன், பட் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். பட் தலையை தான் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக சாய்ச்சி வச்சுருந்தான். அப்படியே ஒரு வழியாக இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டேக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ எடுத்து லேப்டாப்லலாம் வச்சு பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை ஒன் சைடாக சாய்ச்சிருந்தான். அதனால் அவர்கிட்ட சொல்லி மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், தலை பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாய்ச்ச மாதிரியே தான் இருக்கான். இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அச்சசல் அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான். உடனே அப்பாவுக்கு ஒரே பெருமை, அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபோட்டோ சுத்தமாக பிடிக்கல. அவர் ஃபில்டர் கொடுக்குறேங்கிற பேரில் ஏதோ ஒன்று சொதப்பி விட்டுட்டார். நார்மலாக ஃபோட்டோ இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் வந்துட்டு எப்போவுமே சந்தை போடுவாங்க. சரி வந்ததும் வந்து அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமே இருக்கும் சந்தைக்கு போய். அதனால் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருந்தோம். சாயந்தரம் 5 மணி போலவே போனதுனால பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 6 மணி போல் போயிருந்தோம் அப்படின்னா நல்ல கூட்டம் இருந்திருக்குங்க. போனதுமே பார்த்திங்கன்னா கீரை வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை இங்கே கிடைக்கிறதே இல்லை. ஒரு 4-5 கத்தை தான் இருந்தது. நம்ம உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே தீந்துருன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 கத்தை மட்டும் எடுத்து அவர்கிட்ட வச்சுருங்கண்ணான்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டேங்க. கொத்தமல்லி தலையும் நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி கொத்தமல்லி தலை சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு கொத்தமல்லி தலை சட்னிக்கு வந்துட்டு ஒரு கத்தை எடுத்தாச்சுங்க. அப்படியே சுற்றிலும் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். நம்மால் பார்த்திங்கன்னா பூ பார்த்ததே அம்மாவுக்கு பூ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க காட்டிலே விளைஞ்சது போல் பார்க்கவே வந்துட்டு மாங்காவெல்லாம் பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதுங்க. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. கொஞ்சம் இல்லை, நல்லாவே பெரிய சந்தைனே சொல்லலாம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தட்ட ஒருத்தவங்க வந்துட்டு கீரை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு பார்க்கும்போதே தெரியுது காட்டில் போட்ட கீரைன்னு சொல்லிட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை இருந்ததுங்க, நோவு தலைலாம் எதுவுமே இல்லாமல். கத்தையே வந்துட்டு 10 ரூபா தான் சொன்னாங்க. அங்கே வாங்கினது வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தை 20 ரூபா சொன்னாங்க. இங்கே கத்தை 10 ரூபா தான். என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடியே வாங்கிட்டோமே. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகை சாமானங்கள் எல்லாமே நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வாங்கிக்கலாங்க. அண்டு இவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மாங்காய் 1 கிலோ வாங்கியிருந்தோம். மாங்காய்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருந்தது. சரி வாங்கலான்னு சொன்னோம். டேஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு பீஸ் வாங்கி பார்த்தோம். பட் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வாங்கலை பலாப்பழம். அப்படியே சந்தையை சுற்றி பாருங்கள். எங்கள் ஊர் சந்தை இப்படி தான் இருக்கும். கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போல் வந்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. அண்டு எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பூ இருந்துச்சு, குண்டுமல்லி பார்த்ததுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆசை வந்துருச்சு. அதனால் ஒரு டம்ளர் வாங்கியாச்சு. ஒரு டம்ளரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஒரு முளை வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு பூவும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டேன். என்ன தான் வந்துட்டு பூ வச்சாலும் இந்த குண்டுமல்லி வைக்கிற ஃபீலே தனிங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா பலகாரத்துக்கு வந்தாச்சு. சந்தைக்கு வந்தாலே இந்த பலகாரம் வாங்காமல் வரமாட்டோங்க. எல்லாத்துலேயுமே கலந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்தா தான் வந்துட்டு ஒரு மனசுக்கு வந்துட்டு நிம்மதி இருக்கும். நம்மால் வந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பையிலேருந்து எடுத்து எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ஓடியாந்து எனக்கு வேணும்னு சொல்லி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த லைட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோங்க. 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. தாங்குமா என்னமோ தெரில, வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் தாங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. மறுபடியும் பலாப்பழம், மாங்காய், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் பண்ணுன்னு சொல்லுவோம். அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினோம். தம்பிக்கு வந்துட்டு அது ரொம்ப ஃபேவரெட். எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்துட்டு வாங்கினோங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி தான். இந்த கிளிப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கு எடுத்திருந்தோம். அதை டெலீட் பண்ண மறந்துட்டேன். ரிப்பீட் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இதில் உங்களுக்கு ப்ரைஸ் ரேட் சொல்லிடுறேன். கீரை பார்த்திங்கன்னா கத்தை 20 ரூபா, பலாப்பழம் 1/4 கிலோ 40,
பால் பன் 20, மாங்காய் 1 கிலோ 50, எலுமிச்சம்பழம் 10 ரூபா. அதுக்கப்புறம் பூ பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினேன். கொத்தமல்லி தழை 10 ரூபா. லைட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. தாங்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சாரி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸுக்கு எடுத்ததை அப்படியே வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக பார்த்திங்கன்னா லைவ் ஒரு 6:30 போல் லைவ் போடலான்னு சொல்லி போனேன். அப்படியே லைவ் போகும்போதே அப்படியே கீரை இருந்தது, கீரையை பொரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைவ் போகும்போதே வந்துட்டு கீரை வந்துட்டு பொரிச்சோங்க. நம்ம லைவ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் நைட்டு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நைட் லைவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைவெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்துருந்தோம்ல, அதை வந்துட்டு கட்டிடலான்னு சொல்லி எடுத்தேங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு வெடிச்சு போயிடும், காலையில் கட்டுறதுக்கு நல்லா இருக்காது. சாரிங்க, வெளியே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா ரோட்டில் டிராக்டர் போகுது, அதான் உங்களுக்கு இந்த சவுண்டு. 20 ரூபாய்க்கு பூ வாங்கினோம். பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 முழத்துக்கு மேலேயே வந்தது. இத்தனைக்கும் நான் வந்துட்டு ரொம்ப நெருக்கி கட்டியிருந்தேன். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குண்டு மல்லி வந்துட்டு வாசம் பிடிச்சாலே செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.